ஹாய் வியூஸ். நம்ம எல்லாருக்குமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்னங்கிறத தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு நினப்போம்ல. அந்த மாதிரி சில வார்த்தைகள் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். நமக்குள்ள சில பழக்கம் உண்டு. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ என்ன செய்வோம், மெதுவாக அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்ப்போமா. அந்த எட்டி பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னா ஸ்னூப். ஸ்னூப். டோன்ட் ஸ்னூப் இன்ட்டு மை ஃபோன் அப்படின்னா என் ஃபோனை எட்டி பார்க்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் துடிப்பு. அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமையே கண்ணு துடிக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ட்விச். ட்விச். இஸ் த ட்விச் இன் மை ஐஸ் நோட்டிசபிள்? என் கண்ணு துடிக்கிறது தெரியுதா? பிரம்மை. அதாவது மற்றவங்க நம்மளை எதுவும் நினச்சிக்கிடுவாங்களோ, நம்மளை எதுவும் தப்பாக நினப்பாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்து போய் இருக்கிறது. அதான் பிரம்ம பிடிச்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா பேரனாய்டு. பேரனாய்டு. ஷீ இஸ் கெட்டிங் பேரனாய்டு அபவுட் வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் ஹர். அதாவது மற்றவங்க அவளை என்ன நினச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அவள் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாலாம். டிக்கெட் கவுண்டர்லலாம் ஃப்ரண்ட்டில் போகணுங்கிறதுக்காக இடித்து தள்ளிக்கிட்டு போவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா ஜாஸ்லிங். ஜாஸ்லிங். இந்த வேர்டில் டி சைலண்ட்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, கேன் யூ ஸ்டாப் ஜாஸ்லிங் ஹர்? அவளை இடித்து தள்ளுறதை நிப்பாட்டுறியா? ஓகே வியர்ஸ், இன்னைக்கு பார்த்த வேர்ட்ஸ் வச்சு நீங்களே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.